என் இனிய நல்உறவின் உறவுகளே, நாம் இன்று 23/7/25 இருக்கின்றோம். நாம் தூய ஆவியானவர் நமக்குள் என்றும் நம்மை வழிநடத்தி வருகிறார். என்றுமே அன்னையின் அன்பிலும் பரிந்துரையாலும் நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி இதோ இது. 94, 13, 14, 15. பேசியே பயனில்லாத போது மௌனம் சிறந்தது, பேசியே அர்த்தமில்லாத போது பிரிவே சிறந்தது. இதைத்தான் இயேசு பேசி பேசி நமக்காக தம் உயிரை மண்ணிலிருந்து பிரித்து விட்டார். விண்ணகத்தின் இறைவா மீண்டும் விண்ணகத்துக்கே சென்று விட்டார். ஆனால் நம்மை திக்கற்றவர்களாக விடவில்லை. இன்றைய வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து 16:1, 5, 9, 15. இறைவனின் வார்த்தையே விதையாம், அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் என்றென்றும் எல்லாம் நிலைத்திருப்பார். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 13:1-9. விதைகளை பற்றி இயேசு மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆற்றல் வாய்ந்தவை இறை வார்த்தை. நற்செய்தியில் இயேசுவால் குறிப்பிடப்படும் விதை இறை வார்த்தையை குறிக்கும். வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இறைவன் நமக்கு இந்த வார்த்தையை பற்றி மிக அழகாக ஒவ்வொரு வரியிலும் நமக்கு திருவிவிலியத்தில் எடுத்து கூறியிருக்கின்றார். இயேசு கடலோரத்தில் இருந்தவர்களுக்கு படகில் ஏறி அமர்ந்து கடற்கரையில் நின்று கொண்டிருந்த அவர் உவமை வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசுகிறார். அதில் விதைப்பவன் விதைகள் ஒன்று. இளைஞன் ஒருவன் துறவியை பார்த்து, நீங்கள் சொல்கிறபடி நடக்குமா என்றான். அத்துறவி கோபப்படுவது போல் நடித்தார். ஆளை பார்த்தால் படித்தவன் போல் தெரிகிறது. ஆனால் கோபப்படுவது போல் அவரை காட்டிக்கொண்டார். முட்டாள்தனமாக கேள்வியை கேட்கிறாயே என்றார். அந்த இளைஞன், மரியாதையா பேசுங்க சாமி, ஒரு சாமியார் இப்படி பேசப்படலாமா என்றான். உடனே துறவி, என்னை மன்னித்து விடு, நான் துறவி என்பதையே மறந்து விட்டேன் என்றார். இளைஞன், இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க சாமி, அதை விடுங்க, இப்போ என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க என்றான். அமைதியான துறவி, நான் பதில் சொல்லிவிட்டேன் என்றார். அதற்கு இளைஞன், எப்போ சொன்னீங்க என்றான். அதற்கு துறவி, முன்பு நீ கோபப்பட்டாய், இப்பொழுது அமைதியாக பேசுகிறாய். இப்படி உன்னை செயல்பட வைத்தது என் வார்த்தைகள் தானே என்றார். இறை வார்த்தைகளுக்கு மாபெரும் மாற்றங்கள் ஏற்படுத்தும் ஆற்றல் உண்டு. முதல் வாசகத்தில் மோசேயும் ஆரோனும் கடவுளுடைய வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டதால் அவர்கள் கண்கள் முன்பாக அரும் அடையாளங்கள் நடப்பதை அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் இஸ்ரேல் மக்கள் அவர்கள் புலம்பிக் கொண்டே இருந்ததனால் ஆண்டவர் அந்த இறைச்சியை கொடுத்துவிட்டு அவர்கள் அதை தொண்டைக்குள் போகும் முன்னே அவர்களுக்கு அதனுடைய வேதனையையும் கொடுத்து விட்டார். கட்டுவதும் அவரே, காப்பாற்றுவதும் அவரே, காயங்களை ஏற்படுத்துவதும் அவரே, அதற்கு மருந்திட்டு நம்மை காத்து வருபவரும் அவரே. ஒரு நாள் ஒரு பெரிய நிலத்தினுடைய முதலாளி அவருடைய நிலத்திற்கு என்ன மாதிரி விதை வேண்டும் என்பதை பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் இறை இயேசு நமக்கு இந்த உவமையை தந்தது இறை வார்த்தை. நான் சொல்வது அந்த விதைகள் எந்த விதை போட்டால் இந்த நிலம் வளரும், எந்த விதை போட்டால் என்பதை அவர் எல்லாருக்கும் அமர்த்தி அந்த ஒரு மரத்தடியில் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்கள் இப்படி இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று. இதில் தொடர்ந்து அவரிடம் வேலை செய்து கொண்டு வருபவர்களுக்கே அதை என்னவென்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மீண்டும் அவர் அங்கு சென்று அவர்களுக்கு அதை பிராக்டிக்கலாக செய்து காட்டுகிறார். எப்படி அந்த நிலத்திலும் அவர் அதை உழுது அதனுடைய ஒவ்வொரு விதைகளுக்கும் வெவ்வேறு அந்த நிலங்களை பிரித்து இந்தந்த விதத்தில் இதை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு காட்டி கொடுக்கிறார். இதைத்தானே இறைவன் நமக்கு செய்தார். அவர் வெறும் வாயால் எதையும் சொல்லிவிட்டு போய்விடவில்லை. நமக்கு பிராக்டிக்கலாக ஒவ்வொன்றையும் செய்து காட்டி அவர் மன்னிப்பு, அன்பு, மறப்பது என்பதை ஒவ்வொன்றையும் காட்டினார். முதலாளி தொழிலாளியாக இருக்க வேண்டும் எப்படி, முதல்வன் கடைவனாக இருக்க வேண்டும் என்பதை அதேபோல் இறை வார்த்தை கிறிஸ்து. அவர் இறை வார்த்தையை விதைப்பவர் கிறிஸ்து. அதை கண்டடைபவர் என்றும் நிலைத்திருப்பார்.
நாம் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக இருக்கிறோமா? நாம் பிறக்கும்போது நல்ல நிலத்தில் தான் விழுகிறோம். ஆனால் வளரும்போது காலங்கள் நம்மை ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு நிலத்திற்கும் கொண்டு செல்கிறது. நாம் கடைசியில் எந்த நிலத்தில் தங்கப் போகிறோம் என்பதை இறைவன் முடிவு செய்கிறார். அதுவே நம்மளுடைய கடைசி நிலமாக அமைந்து விடுகிறது. அதனால் வாழும்போது இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு மிகவும் வல்லமை உண்டு. ஒரு மனிதன் இன்று பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு உண்டு என்று சொல்வது அவருடைய வார்த்தையாய் இருந்தாலும், ஆனால் இறை வார்த்தைக்கு அதை அனுபவிக்கும் பலன் மனிதருக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பலனுண்டு என்பதை அறிந்து இந்த வாசகத்தை போல நாம் வாழ முயற்சி செய்வோம். முழுமையாக வாழாவிட்டாலும் வாழ முயற்சியாவது செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.